குருவாக பார்க்கிறான். சரியாக மொழி பேசுபவனை குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். இனியும் வேண்டாம் இந்நிலை. தாயாம் தமிழை நேசிப்போம், தமிழர்களையும் நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை சொல்லிட்டு நடுவர்களே, எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எந்த ஊர் பக்கம்? பொள்ளாச்சி பக்கம். கேட்காத காதுக்கு ஹெட்செட்டா, பாயாசம் குடிக்க 2 பல் செட்டாங்கிற மாதிரி. இதுல எது பல் செட்டு? ரெண்டுமே தான். ரெண்டுமே பல் செட்டா? பாயாசம் குடிக்க எதுக்கு நடுவுல 2 பல் செட்டு? மின்னல பார்த்தா கண்ணு போயிடும். இப்ப நீங்க எல்லாம் ஹெட்செட், அவங்க பல் செட். ஆஹா, எப்படி உங்களுக்கு? ஆனா இந்த எனக்கு மைக் செட். நடுவுல மின்னல பார்த்தா கண்ணு போயிடும், பார்க்காம இருந்தா இந்த மின்னலே போயிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த தம்மா துண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ்றத விட்டு. அது என்ன மொழிமா அது தம்மா துண்டுங்கிறது? சென்னை பக்கம். அப்படி சென்னை பக்கமாமா? ஆனா உண்மையிலுமே தம்பி, எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு பையன் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோட போய் ஒரு தமிழ் ஆசிரியரை சந்திச்சான். ஐயா, தங்களிடத்திலே தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். தமிழ் ஆசிரியர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். சென்னை தமிழ் ஆசிரியர் பின்னங்கள் பிடரில் அடிக்க ஓடிட்டான். அப்படியா, வெரி குட், இங்க வந்து குந்து அப்படின்னாரு பாருங்க, ஓடிட்டான். இவன்ட்ட தமிழ் படிக்கிறது ஒண்ணுதான், சாவறது ஒண்ணுதான் முடிவுட்டு போயிட்டான். நடுவுல இருக்கிற சின்ன வாழ்க்கைய, தம்மா துண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்றத விட்டு போட்டு பூமர் அங்கிள் ஆன்டிஸ் மாதிரி. இதுல யார் இது? பூமர் தாத்தா. பூமர் சிரிப்ப பாருங்க, பூமர் தாத்தா வந்து அட்வைஸா பண்ணி உருட்டுன்னு உருட்டிட்டு போய் உட்கார்ந்திருக்கீங்க. என்ன பூமர் தாத்தா, அவங்க பூமர் ஆன்டி. தீர்ப்பு இவர் அவங்களுக்கு கொடுத்தா இவர் யாரு? நானும் பூமர் தான். எல்லாம் பூமரா தான் இருக்கு. நம்ம 2 பேர் மட்டும் தான் இன்னைக்கு தப்பிச்சுட்டு வந்தோம். அது பாருங்க, அட்வைஸ் பண்றாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த காலத்துல நீங்க இப்படியா இருக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன் மஞ்சன்னா, காந்தி சொல்லி கேட்கல, காமராசர் சொல்லி கேட்கல, இப்ப நீயும் நானும் சொல்லியா கேட்க போறாங்க? நல்ல கேக்கு இல்ல இருக்கு. மஞ்சுநாதன் சொல்லி எல்லாரும் திருந்த போறாங்க. ஆமா, இன்னும் வந்து அதுவும் அங்க பாருங்க, இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதுகளுக்கு வேற வேலையே இல்லடா, நல்லா வீட்டு சோத்தை நல்லா தின்னுக்கிட்டு முக்குல அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வயல்வெளிக்கு போகையில நாங்கெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணுன ஒண்ணும் பண்ணல. அது பாருங்க, அந்த காலத்துல எங்க காலத்துல எல்லாம் தங்கம் 50 ரூபா தான் வித்துச்சு. 50 ரூபா தானே வித்துச்சு. 50 ரூபா வச்சிருக்கியா? அப்பவும் 5 ஒண்டா, இப்பவும் 5 ஒண்டா. அதுக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப்? நடுவரவர்களே, அடுத்தவனை என்ன பண்ணணும் நினைச்சது அந்த காலம். அடுத்து என்ன பண்ணணும் நினைக்கிறதா நடுவுல இந்த காலம். உண்மையிலே சொல்ல போனா எங்க காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவங்க வந்து சொன்னாங்க, 16 புள்ளக்குட்டி பெத்தா. புள்ளக்குட்டி பெக்கிறது முக்கியம் இல்ல சார், புள்ளிங்கோவா இருக்கணும், அதான் முக்கியம். புள்ளக்குட்டி பெத்துக்கிறது முக்கியம் இல்ல, புள்ளிங்கோ. கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம், கத்துறேன்னு சொன்னா ஓ வாயிலையே குத்துவோம். ஏன் கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம், கத்துறேன்னு சொன்னா ஓ வாயிலையே குத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி விழுந்துடும். ஆனா உண்மைங்க பயங்கராம கூட விழுந்துடும். அந்த புள்ள 4-5 பாட்டு பாடிச்சு, நானும் 2-3 பாட்டு பாடினேன். அதுக்கெல்லாம் அந்த பையன் வாயே அசைக்கல. சுத்துறோம்னு அதைத்தான் திரும்ப மனப்பாட பாட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் கரெக்டா இருக்கு. நடுவர்களே, அந்த காலத்துல வாழ்றது இப்ப ஒண்ணு இல்ல. அந்த காலத்து வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு வாழ முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்க யாரையாவது ரோட்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்போம்? நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படி கேட்போம். ஆனா இப்பெல்லாம் என்ன கேக்குறாங்க? ஃபேஸ்புக்ல இருக்கியா, வாட்ஸ்அப்ல இருக்கியான்னு தான் கேக்குறாங்க. ஒரு பையில நல்லா இருக்கியான்னு கேக்குறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஏன்னா ஏன் நல்லா இருக்கேன்னு கேக்குறது இல்ல இந்த காலத்துல, எவனும் நல்லா இருக்க போறது இல்லன்னு தெரியும். அதனால கேட்டு மட்டும் என்ன அப்படி இல்ல. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இது பண்றோம். நான் ஒண்ணு சொல்லுவாங்க நடுவர்களே, சொல்லுங்கம்மா. புத்தகம் சும்மா தான் இருக்கும், ஆனா அத படிச்ச ஆட்டம் போடுவான். பணம் சும்மா தான் இருக்கும், அத வச்சிருக்கிற ஆட்டம் போடுவான். பாட்டில் சும்மா தான் இருக்கும், அத குடிச்ச ஆட்டம் போடுவான். பணம் சும்மா தான் இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆறவங்க தான் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அது மாதிரி அந்த மைக் சும்மா தான் இருக்கும், பேசுறவன் தான் ஆடுவான். நடுவுல அந்த காலத்து வாழ்ந்த மக்கள் இந்த காலத்துக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தாம இருக்கிறவங்க பாருங்க, அவங்க கூட நல்லா தான் இருப்பாங்க. இந்த காலம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்து தர எல்லா இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச
சொல்றாங்க. இந்த காலத்து மோசம், இந்த காலத்து மோசம்னு சொல்றாங்களே, இப்படி வந்து பேசுறிய மஞ்சனா ஒரு உண்மைமா. இந்த காலத்துல அந்த காலத்துல மாமியா மருமக சண்டை இருந்துச்சு. இந்த காலத்துல மாமியா மருமக சண்டை இல்ல. ஏன் தெரியுமா? 2 பேரும் தான் ஒரே சீரியலை பார்த்து அழுகுதுல. அப்புறம் எங்க 2 அடிச்சுக்கிறதுக்கு நேரம்? 2ம் பார்த்து அழுகுது. நடுவுல அண்ணா வந்து சொன்னாங்க, அந்த காலத்துல மாமனார் வந்தா அப்படியே நாங்க பயந்துட்டு வந்து அப்படியே மரியாதையா பண்ணுவோம் அப்படின்னு. இந்த காலத்திலயும் எங்க மாமனார் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இன்னைக்கு நாங்க ஏன் தெரியுமா தைரியமா எங்க மாமனார் கிட்ட போய் மாமா எனக்கு தண்ணி கொண்டு வாங்க நாங்க உரிமையா சொல்றோம், அவங்களுக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா நான் தண்ணி குடு நான் என் அப்பாட்ட கேட்பேன். மாமனாரும் எங்க அப்பா தான் நினைச்சு நான் எங்க அப்பா கிட்ட கேட்கிறேன், அவரு எனக்கு பிள்ளையா நினைச்சு தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாரு. அதுல உங்களுக்கு என்ன காண்டு? வாழ்நாள் முழுவதும் மாமனார் அப்பாவா நினைச்ச குடும்பத்துல எதுக்குமா குழப்பம் வரப்போகுது? எந்த பிரச்சனையும் கிடையாது. மாமனார் அப்பா, மாமியா அம்மா, புருஷ அண்ணா அண்ணனா கம்முனுறா நீ வேற கிளம்புற ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வந்து நடக்கல. அந்த காலத்து வாழ்க்கையை தானே இப்ப நாங்க ஒரு கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பெருசா டிஃபரெண்டா வாழ்றோம்? அந்த காலத்துல வெத்தலை போட்டாங்க, இந்த காலத்துல நாங்க பீடா, இந்த காலத்துல நாங்க பீடா போடுறோம். அந்த காலத்துல மருதாணி வச்சாங்க, இந்த காலத்துல நாங்க கோன் வைக்கிறோம். அந்த காலத்துல மிதிவண்டி போனாங்க, இந்த காலத்துல நாங்க ஜிம்ல போய் சைக்கிள மிதிக்கிறோம். எல்லாமே ஒண்ணுதானே, ஆனா எங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்திக்கிறோம். அன்னைக்கு வந்து சொன்னாங்க, அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்களா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க கடமை முடிஞ்சிச்சுன்னு விட்டுறீங்க. உண்மையிலே அந்த காலத்துல கல்யாணம் எப்படி நடந்தது? ஒரு பொண்ணு தனக்கு வரப்போறிய கணவர் இவர் தான் அப்படிங்கறது எப்ப தெரியுமா நடுவர்களே தெரிஞ்சுக்கோ? கல்யாண மேடையில தான் தெரிஞ்சுக்கோ. அதுவும் ஒரு 10 பேர் கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட இருக்கிற கிழவி சொல்லும், ஏய் பாருடி மேல நிமிந்து உன் மாமனை பாருடி அப்படிங்கோ. அதுவும் ஏதோ ஒரு அந்த காலத்துல ஏதோ படத்துல வந்த நடிகர் மாதிரி இருக்குன்னு ஆசையா நிமிந்து பார்க்கும். பார்த்தா அவங்க அப்பா வயசுல ஒரு மாப்பிள்ளை உட்கார்ந்து இருப்பாங்க. உடனே அந்த புள்ளைக்கு துக்கம் தாங்க முடியாம கீழே தொங்க போட்டுரு தலைய. பின்னாடி இருந்த கிழவி சொல்லும், பாருடி புள்ளைய மாப்பிள்ளை பார்த்தோன்னா வெக்கத்துல தலைய தொங்க போட்டுருச்சு. அது வெக்கத்துல தலைய தொங்க போட்டுச்சா இல்ல துக்கத்துல தலைய தொங்க போட்டுச்சானே தெரியாம இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நாங்க எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா அப்படின்னு பொண்ணு கிட்ட கேட்டா பொண்ணு தலைய ஆட்டாது. அந்த வீட்டுல இருக்கிற அப்பத்தா கிளவி சும்மா இருக்காது. பொண்ணு தலைய பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டி விடும். பொண்ணுக்கு ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அப்படி ஆனதான் பல கல்யாணம். ஆமா அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? நாங்க படிச்சிருக்கோம், எங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும் நாங்க செலக்ட் பண்றோம். ஒரு கல்யாணமே இன்னைக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங்கா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைய கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும்போது எப்படி தெரியுமா போகுது? டெஸ்டினேஷன் வெட்டிங். அது ஒரு அப்படி ஒரு ட்ரீமான வெட்டிங்கா நாங்க ஒரு பெருமாநல்லூர்ல தான் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் நடந்துச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற யாராவது புகைப்பட கலைஞர்கள் கோச்சுக்காதீங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகும்போது மட்டும் போட்டோ ஷூட் எடுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுலாம் எடுக்காதீங்க. நம்ம ஊர் பசங்களுக்கு, நம்ம கவுண்ட் பசங்களுக்கு இப்படி அப்படின்னு ஸ்டைலாலாம் போஸ்ட் கொடுக்க தெரியாது. நம்ம பையங்க நம்ம அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கோம். வந்த பிள்ளைங்க அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு கோவாவுக்கும் கொச்சினுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும். இவன் இப்படி திரும்பினா அப்படி திரும்புறான், அப்படி திரும்பினா இப்படி திரும்புறான். இந்த போட்டோகிராஃபர் தம்பி பார்த்தா, கொஞ்சம் தள்ளுங்க சார், மேடம் இப்படி வாங்க, கை கொடுங்க, இப்படி நில்லுங்க, நீங்க இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. சத்தியமா சொல்றேன் சார், மாப்பிள்ளை மட்டும்தான் ரிட்டர்ன்ல வந்தா, பொண்ணு வரல. போட்டோக்காரங்களோட போயிருச்சு. உண்மையா சொல்றேன், பல குடும்பத்துல புகைப்பட பதிவாளர்னால தான் பிளாஷ் வரும். அவனுக்கு பிளாஷ் போனதே அவர்னால தான். உண்மையிலுமே பெருமாநல்லூர் பக்கத்துல சத்தியமே உங்க பங்காளி கூட தான் நடந்தது. உண்மையா சொல்றேன். அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் வந்துச்சு எங்களுக்கு. பத்திரிக்கை வந்துருச்சு, வந்துடாத கல்யாணத்துக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு வராதுன்னு எவனா சொல், நடந்தா தானே வருவேன், உள்ளதான் போயிருச்சே அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் இந்த காலத்துல அரங்கேறுதுன்னு தம்பி சொல்றாப்புல. நடுவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்தவங்க பெண் பிள்ளைகளோட எப்படி தெரியுமா இருந்துச்சு? உண்மையிலே ஒரு பெண் புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ பொட்டை புள்ள பிறந்துருச்சு, இந்த பொட்டை புள்ளைக்கு நம்ம வரதட்சணையை அதிகமா போடணும், தங்க விலை அதிகமாயிருமேன்னு சொல்லி பெத்த புள்ளையா இருந்தா கூட கள்ளிப்பால் கொடுத்தது அந்த காலம். ஆனா இன்னைக்கு கடவுளிடம் வரம் கேட்டு குழந்தை பெற்றால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வந்து பிறந்தாதான்டா பெண் குழந்தை பிறக்குன்னு சொல்லி இன்னைக்கு பெண் குழந்தைகளை தாங்குறாங்கன்னா அது அந்த காலமா இந்த காலமா? ஒண்ணு இல்ல, இப்ப இந்த தினமலர் பத்திரிகையில 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்வு,
பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனார் கண்ணீர் வடிக்கின்றனர் ஒரு கட்டவுட் போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தா. கீழே இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிற தகப்பன் சொன்னா, டேய் பெத்து வச்சிருக்கிறதே தங்கண்டா, நாங்க எதுக்குடா கண்ணீர் வடிக்கிறோம், எங்க பிள்ளையே தங்கண்டான்னு சொன்னாங்கன்னா தங்கமா என்ன பார்க்கிறது தான் நடுவுல இந்த காலத்து அப்பாக்கள். உண்மையா சொல்றீங்க. இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்களுக்கு தங்கள் வீட்டினுடைய தங்கத்தை விரும்பக்கூடிய மணமகனுக்கு உங்கள் பிள்ளையை மணமுடித்து கொடுப்பதை விட தங்கள் பிள்ளையையே தங்கமாக பார்த்து கொள்ளுகிற நல்ல மணமகனுக்கு கொடுத்தால் அவள் வாழ்நாள் முழுவதும் சீரோடும் சிறப்போடும் இருப்பாள். ஏனென்றால் இதே நம் மண்ணிலே தான் சொல்லுகிறேன், இன்னொரு ரிதன்யாவை நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற கண்ணீரோடு தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். நடுவர்களே, உண்மையா சொல்ல போனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபீல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை வந்தாலும் விர்ரா மாப்பிள பாத்துக்கலாம், நாங்கெல்லாம் சுனாமிங்களையே சும்மிங்க போறவங்கடான்னு சொல்லி டீல் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சுனாமியிலேயே சும்மிங்க போடுவோம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஆமா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபீல் பண்றது அவங்க, டீல் பண்றத நாங்க. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுர் இருக்கு உல்லாசமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுர் இருக்கு எனக்கு ராஜாவான வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன், ஏ ரக்கிட்ட 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 ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. நடுவருடைய வேலையை பாத்தீங்களா? பாத்தீங்களா ஒரு வைப் வருது பாத்தீங்களா? இந்த காலத்து பாட கேட்டா வைப் கொஞ்ச நேரத்துல வலிப்பு தான் வர மாட்டேங்குது. நடுவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க வாழ்ந்துகிட்டு செத்து போனா கூட உடலை மண்ணுக்குள்ளதான் போட்டு புதைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஹிபேந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மூளை செலவுனால இறந்தப்ப அவங்க பெற்றோர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க, இந்த நம்ம பையன் தான் மூளை செலவுல இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல சாக போறான், ஆனா அவன் உடல் உறுப்புகள் மத்த உயிருள்ள இருக்கிறவங்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி உடல் உறுப்பு தானத்தை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானம் அதிகமா இருக்குன்னா நம்ம தமிழ்நாடுனா உடல் உறுப்பு தானத்தை சிறப்பா செயல்படுத்துது. அந்த காலத்தை விட இந்த காலத்துல இருக்க மக்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் சகோதரி சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஹிருதயேந்திரனுடைய அம்மா அப்பா 2 பேருமே மருத்துவர்கள். 2 பேருமே மருத்துவர்கள். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொன்னாங்க, உங்க மகனுடைய உறுப்புகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க, 7 பேர் என் மகனின் உறுப்பால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மகனை இழந்துட்டமேன்னு நீங்க கவலைப்படலையான்னு கேட்டபோது ஹிருதயேந்தரனுடைய அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் எங்கள் இதயங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுங்களா? ஒரு மகனை பறிகொடுத்தாலும் 7 பிள்ளைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொன்ன வார்த்தை இன்றைக்கு வாழ்க்கையாக இருக்கிறதுனா அதுதானே இன்றைய காலகட்டம். உண்மைதான் நடுவர்களே. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணா இருந்து நான் இதை சொல்றேன், ஒரு பெருமையா கூட சொல்லலாம். அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களை அடிமையா தான் வச்சிருந்தாங்க. கவிஞர் வைரமுத்து தான் சொல்லுவாரு, பெண்கள் கட்டிலறையிலிருந்து சமையல் அறைக்கு ரன் எடுத்தே ரணமாகி இருக்கிறார்கள். ஒரு காலத்துல பெண்ணோட வேலை அப்படிங்கறதே கட்டிலறைக்கும் சமையல் அறைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல பெண்கள் நாங்க நினைச்சா வீட்டின் வரவேற்பறைக்கு மட்டுமல்ல நாட்டின் வரவேற்பறைக்கு கூட வர முடியும்னு எங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது அந்த காலத்தை விட இந்த காலம் தானே நடுவர்களே. அதனாலதான் இந்த காலம் பெருசுன்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில எத்தனையோ மூட நம்பிக்கைகளால அழிஞ்சது அந்த காலம். செவ்வாதாசோன்னு ஒண்ணு இருந்தது, எத்தனையோ மணமக்கள் கல்யாணம் ஆகாம தடுத்தது அந்த காலம். இன்னைக்கு செவ்வாய் கிரகத்திலேயே என்ன இருக்குன்னு பாக்குறதான நடுவர்களே இந்த காலம். என்ன இருக்கோ எங்க கிட்ட அதை வச்சு நாங்க வாழ்ந்துக்கிறோம். இன்னைக்கு நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம், ஃபாரின்ல போய் வேலை செய்யறோம், ராணுவத்தில் இருக்கோம். எங்க இருந்தாலும் எங்க குழந்தை குட்டிகளோட நாங்க இன்னைக்கு ஒரு முகம் பார்த்து பேசுறோம்னா அதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி தானே நடுவர்களே முக்கிய காரணமா இருக்கு. இந்த ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இப்ப சமீபத்துல வயநாட்டுல வெள்ளம் வந்துச்சு. அப்ப அங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு சரியான பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஒரு 36 மணி நேரத்துக்குள்ள அங்க பிரிட்ஜ் கட்டணும். ஆனா அங்க இருக்கிற ராணுவத்தினால அதை கட்ட முடியல. என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது இப்ப இவங்க செல்போன்னால பாதிப்புன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதே செல்போன்ல ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, இப்ப
இப்ப இப்படி ஒரு இடத்துல ஒரு 36 மணி நேரத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா அமைச்சாகணும், அப்பதான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொன்னப்ப அந்த செய்தி 100 பேத்துக்கு 200 பேத்துக்கு 1000 பேத்துக்குமா ஃபார்வர்ட் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெறும் 36 மணி நேரத்துல ஒரு பாலத்தை கட்டி அங்கிருந்த மக்களை எல்லாம் ஒரு சரியான பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுன்னா அது அந்த காலத்துல சாத்தியமே இல்ல, இந்த காலத்துல மட்டும்தான் நடுவுல சாத்தியம். எந்த வகையில பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை சரியான முறையில பயன்படுத்தி நாங்க நல்லபடியா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். எங்களை நீங்க குறை சொல்லாம இருந்தாவே நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையா? அப்ப ஐயா ஐயா அப்படியே உட்காருங்க ஒரு 5 நிமிஷம். ஐயா 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 அப்படியே உட்காருங்க 5 நிமிஷம். 5 நிமிஷம் உங்க வீட்டு பையனாட கேட்குற ஒரு 5 நிமிஷம். யாரும் எழுந்திருக்காதீங்க. உண்மையாகவே கரைந்து செல்லுகிற காகங்களாக இல்லாமல் இருந்து பொழிகின்ற மேகங்களாக இருந்து எங்களை கௌரவித்த அத்தனை பேருக்கும் எங்கள் கொங்கு தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக பணிந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். ஒரு கும்பாபிஷேகம்னா தொடர்ந்து எத்தனையோ வேலைகள் இருக்கும். நாளைக்கு காலையில குடமுடுக்கு விழா சீரும் சிறப்புமா நடைபெற இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போக முடியலன்னா அமாவாசை என்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அமாவாசை என்னைக்காவது கோயிலுக்கு போக முடியலன்னா மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரிக்கு போகலாம் வாங்க. மாத சிவராத்திரிக்கு போக முடியலன்னா வருடத்தில் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் வாங்க. அப்பொழுது கூட வர முடியாத ஒரு சூழல்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால் நாளை காலை உண்மையாகவே அந்த புனித நீர் கும்பத்தில் பட்டு நம் மீது தெளிக்கப்படுகிற போது ஒரு துளி நீர் நம் மீது பட்டாலும் நம் முன் வினை ஜென்ம பயன் நம்முடைய அத்தனையும் பாவங்கள் எல்லாம் கழிந்து போகும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அந்த தாயின் திருவடிகளுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வந்தனங்களையும் வணக்கங்களையும் சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு எளிய தீர்ப்பினை எளியவன் சொல்ல ஆசைப்பட்டு இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அந்த கால வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பேசி முடிச்சாங்க. இந்த கால வாழ்க்கை தான் உண்மையா. அந்த காலத்துல ஒரு பாட்டு வந்துச்சு தம்பி, எங்க தாத்தா காலத்துல பாட்டு. ஐயா எல்லாம் நல்லா பாட்டு கேட்கிறாங்க. என்ன பாட்டு தெரியுமா கிச்சா? அந்த காலத்துல எங்க தாத்தா எங்க பாட்டிய பார்த்து லைட்டா எப்போ கொடுங்க சார். மன்மத லீலையை வென்றார் உண்டோ, வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். உண்டோ இழுத்த இழப்புல கிளவி உண்டாகல. அதுக்கப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய காலம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். 2 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நீ எல்லாம் கூட வந்த 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ட, 1 ரூபா கூட மொய் வைக்காம போன. இந்த வேலைக்கு அந்த ஓனானா சாட்சி. நான் கேட்கிறேன், இப்ப என் மனைவிய பார்த்து இந்த காலத்துல மன்மத லீலையை வாசல்லையே படுத்துக்கும், தயவு செய்து வீட்டு பக்கம் வந்துடாதே. ஒரே ஒரு பாட்டு சார், ஒரு காதல் பாட்டு, குடும்பத்தோடு கண்ணியம் குறையாமல் அந்த பாடலை காவிய கவிஞர் வாலி என்கிற கவிஞன் கொடுத்தா. தன்னி சிறுக்கு தத்தளிச்சு தான் இருக்கு, உன்னேன்னு பின்னா பறிச்சே தாமரைய, புனவனத்தினிலே பெட குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன்னிரண்டு தோளத்தோட வண்ண கிளி கையத்தோட என்னதவோ செஞ்சேன்னு ஏமானே.
நல்லா இருக்கா இல்லையா? இஞ்சி இடுப்பழகா இருக்கட்டும், சுருக்கமாவே சொல்றேன். நான் கேட்கிறேன், இவ்வளவு நல்லா இருக்குல்ல பாட்டு, ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. அப்ப இந்த காலத்துல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியுமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம கொங்கு மண்டலத்திற்கே இன்றைக்கு வாழ்ந்து வருகிற ஒரு பாட்டி பெருமை சேர்த்திருக்கிறாள். யாரு தெரியுங்களா? தம்பி நான்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். கோவை அரிமா சங்கம் ஒரு வயதான மூதாட்டிக்கு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. யார் அந்த பாட்டின்னு கேட்குறீங்களா? கோவை வடிவேலாம் பாளையத்தை சார்ந்த கமலாத்தாள்ங்கிறது அந்த பாட்டியோட பேர். நீங்க இப்பவும் யூடியூப்ல போய் பாருங்க, கூகுள்ல தேடுங்க, யார் அந்த கமலாத்தாள் பாட்டின்னு கேட்குறீங்களா? நம்முடைய கொங்கு சமூகத்தை சார்ந்தவள் தான் அவள். என்ன தெரியுங்களா? அந்த கமலாத்தாள் பாட்டிக்கு என்ன பெருமைனா, இன்றைக்கும் அந்த வடிவேலாம் பாளையத்தில் 1 ரூபாய்க்கு இட்டலி விற்கக்கூடிய வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த 2025 பாட்டி 1 ரூபாய்க்கு இட்டலி சாத்தியமான பக்கத்தில் இருக்கிற அந்த கிழவியிடம் கேட்டபோது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காலத்துல, போடா தங்கம், போகும்போது என்ன கொண்டுட்டு போறோம், வாழும்போது 4 பேருக்கு நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டு போவோம். கொடுத்ததனால நமக்கு ஒன்றும் குறையாது சாமி, எடுத்தா அது என்னைக்குமே நிறையாது சாமி, கொடுத்தது என்னைக்குமே கைவிடாது சாமி, எடுத்தது என்னைக்குமே கை கொடுக்காது சாமின்னு நம்ம பாட்டி இன்னைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறானா? இந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் இருக்குதானே? இன்னொரு வார்த்தை, எனக்கு அவங்க சகோதரி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. பெண் பிள்ளைகள், இங்க நிறைய பெண் குழந்தைகள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு காலத்துல, அந்த காலத்துல என்ன சொன்னீங்க பெண்களுக்கு எதிரா? 3 பிள்ளையா பெத்தவனுக்கு முச்சந்தியில தான் சோறு, 4 பிள்ளையா பெத்தா நடுத்தெருவுல தான் சோறு, 5 பிள்ளையா பெத்தா அரசன் கூட ஆண்டியாவான. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கவிஞன் அதை மாத்துனா. ஏன்னா யாரு தெரியுங்களா? தங்க மீன்கள்னு ஒரு படம் வந்தது, தயவு செய்து பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதுல நான் முத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதினார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய்ன்னு அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. இந்த விருது கொடுத்தவங்க கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த பாட்டு வரிகள், ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், 1000 மழைத்துளி கூட்டுகிறாய், இதற்காக தேசிய விருது கொடுக்கப்படலைங்க. வேற எதுக்காக தேசிய விருது கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த பாடல் வரிக்கு முன்னால் ஒரு வசனம் வரும். என்ன வசனம் தெரியுங்களா? அப்பா பேசுற மாதிரி மகளை பார்த்து, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும், முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த ஒரு வரிக்காக தேசிய விருது கிடைத்தது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த காலத்திலும் சிந்தனைகள் நல்லா இருக்கு, செயல்பாடுகள் நல்லா இருக்கு. ஆகவே இந்த காலம் மன மகிழ்ச்சியான காலம் தானே அப்படின்னு அவங்க சொன்னதை ஏற்றுக்கொள்வது போல தெரிந்தாலும் இவங்க 2 பேரும் மண்ணை வாரி தூத்துவாங்க, கொண்டே விடுவாங்கிறான். நடுவர்னு கூட பார்க்காம, நடுவராக்கினதே அவன் தான். ஒரு வார்த்தை சொல்ற, என்ன விஷயம் தெரியுங்களா? அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் என்ன, 4 வரிகளில் என் மனதின் ஆழத்திலிருந்து சில வரிகளை சொல்லுகிறேன். தீர்ப்பு எது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு முன்னால் நான் இதை கௌரவமாக சொல்லுகிறேன். கொங்கு வேளாளர் இனம் என்றைக்குமே பெண்களை மதிக்க தெரிந்த இனம் என்பதற்கு ஒரு சான்று சொல்லட்டுமா? எந்த இனம் மண்ணை நம்புகிறதோ, எந்த இனம் மண்ணை மதிக்கிறதோ, அந்த இனம் பெண்ணை மதிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. டெக்னாலஜி, ஒரு காலத்துல குளத்தங்கரையில கிணத்தடியில பெண்களும் சரி ஆண்களும் சரி, பெண்கள் ஒரு பக்கம் குளிச்சாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் குளிச்சாங்க, நடுவுல தடுப்பு சுவர்னு எதுவுமே இல்லைங்க. எங்க சுவர் இருந்தது தெரியுங்களா? நம் மனதிலே சுவர் எழுப்பி இருந்தோம். அந்த பக்கம் பாத்திரக்கூடாதுன்னு நாம மனதில் சுவர் எழுப்பி இருந்தோமே. யோசிச்சு பாருங்க, பெண் குழந்தைகள்கிட்டையும் சரி ஆண் குழந்தைகள்கிட்டையும் சரி, அந்த காலத்துல, இன்னைக்குதான் டெடிபேர், பெரிய பெரிய பொம்மையை வாங்கி வச்சிருக்கோம், டெடி பொம்மை. அந்த காலத்துல அம்மாக்களுக்கு தெரியும், மரப்பாச்சி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும், மரத்துல செதுக்கி கொடுப்பாங்க. அதுவே ஆம்பளை பொம்மையா இருந்ததுன்னா சும்மா தூக்கி அப்படியே கொடுத்துருவாங்க, விளையாண்டுட்டு தெரிவாங்க கல்லுலையும் மண்ணையும் போட்டு. ஆனால்
ஒரு பெண் பொம்மையை மரப்பாச்சி பொம்மையாக கொடுத்தால் கூட அதற்கு ஒரு துணி சுற்றி கொடுக்கிற வழக்கம்தான் நம் தமிழ் மரபிலே இருந்ததுன்னா, ஒரு பொம்மைக்கு கூட ஆடை கட்டி பார்க்கிற கலாச்சாரம் நம்முடைய அந்த கால கலாச்சாரத்தில் இருந்ததே. ஆனால் இன்றைக்கு அதே ஆடை குறை, நம்ப மாட்டீங்க ஐயா, சென்னை பட்டிமன்றம் நாங்க 3 பேர் தான் எங்க போனாலும் ஒன்னா போறது. காலையில போன அபு சொன்னாரு, ஏய் எப்பா பாரு ரூம்ல தூங்குறதே நமக்கு வேலையா போச்சு, இன்னைக்கு ஒரு நாளாவது மெரினா கடற்கரை பக்கம்தான், பீச்ல வாக்கிங் போவோம். இதெல்லாம் விடுற கொரட்டைக்கு நீங்க பாத்தீங்கன்னு வைங்கள, கான்கிரீட் விரிசலே வந்துடும். இருந்தாலும் தட்டி எழுப்பணும்னு சொல்லி, ரவி வா தட்டி எழுப்பணும்னு சொல்லி நான் அப்பு 2 பேரும் சேர்த்து இந்த கம்பராமாயணத்துல கும்பகர்ணனை எழுப்புறக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எழுந்து உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராங்கிற மாதிரி அப்படி உலக்கையில வச்சு குத்துற மாதிரி குத்தி இவனை எழுப்பி வாடா வாக்கிங் போலாம்னு, வாடா அப்படின்னு கம்முன்னு படுத்துட்டான். இருந்தாலும் ஒரு வழியை எழுப்பி ஒரு டவுசரை மாட்டி, பேண்ட் போட்டிருந்தான், டவுசரை மாட்டி கொண்டு போய் வாக்கிங் போனா கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? ஒரு அம்மாவான்னு தெரியல, ஐயாவான்னு தெரியல, சட்டை பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட்டோட ஒரு அம்மா போகுது. இவன் போய் நீங்க ஐயாவா அம்மாவான்னு திரும்பி பார்த்து, நான்சென்ஸ், ஐ எம் லேடி. அப்படியோ மேம், சாரி மேம். இவர் துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசினார். கழுத்துல எங்கிட்ட கேட்கிறான், தாலி இல்ல, தாலி இல்ல, மெஞ்சி இல்ல, மெட்டி இல்ல. கழுத்துல பார்த்தா செல்போன் தொங்குது, ஆப்பிள் போன், 60,000 ரூபாய் போன் தொங்குது. வாயை வச்சுட்டு இவன் சும்மா இருக்கணும்ல. மேடம், லேடி மேடம், லேடின்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. லேடி மேடம், தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்போன் வச்சிருக்கிறீங்க, தாலி எங்கீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை சொன்னா, அதை வித்துதான் தம்பி இதை வாங்கியிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவரு ரீசார்ஜ் பண்றாரு. நல்ல குடும்பம். இதுவா சார்? அந்த காலத்துல அழகா பாட்டு கொடுத்தான். நம் விவசாய குடும்பத்தின் பெண்களுக்காகவே பாட்டு கொடுத்தான். உடலழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏர் உழவனுக்கு ஏத்த பண்பை மாட்டக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் அன்பிற்குரிய என் பெண் பிள்ளைகளே, அன்பு தங்கங்களே, அப்ப நாங்க உயரம் பறக்கிறத நீங்க விரும்பலையான்னு எங்களை அடிமைப்படுத்துறியாங்கன்னு நீங்க கேட்கலாம். உங்களை அடிமைப்படுத்த ஒருபோதும் உங்கள் அப்பாக்கள், உங்கள் அண்ணன்கள் நாங்கள் விரும்ப மாட்டோம். நீங்கள் வானத்தை அடையுங்கள், நீங்கள் வானத்தை நோக்கி பறங்கள், ஆனால் உங்கள் கால்கள் தரையிலே இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க எங்க வேணாலும் போங்க, எவ்வளவு வேணாலும் யுஎஸ் போங்க, யுஎஸ் எங்க வேணாலும் போங்க, அமெரிக்கா போங்க, எங்க வேணா யூகே போங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனால் நம் குடும்பத்தினுடைய மானத்தை எங்கு போனாலும் காக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்றேங்க, அந்த காலத்துல பெண் பிள்ளை வெளியிலே விட்டதில்லை. ஆனா இந்த காலத்துல சுதந்திரமா விடுறாங்கல்ல. இங்க யோசிச்சு பாருங்க, என்ன எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாரதி சொன்னானே. யோசிச்சு பாருங்க. சகோதர நண்பர் சொன்னார்ல, 600க்கு 600 கரூர் பக்கத்துல தான் திண்டுக்கல் நந்தினிங்கிற புள்ள வாங்கின சொல்லி வளருங்க. இதெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு இல்ல. ஒரு மகள் நினைத்தார் எதையும் சாதிப்பால் என்பதை எல்லா காலங்களிலும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன் ஐயா, உண்மையினை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காலத்துல மரியாதை எப்படி வந்துச்சு? மஞ்சுநாத அண்ணா வந்திருக்காங்க, மஞ்சுநாத மாமா வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, அப்புச்சி வந்திருக்காங்க, ஐயன் வந்திருக்கார், சொல்லுவாங்களா ஐயா? மரியாதை வயதை பொறுத்து வந்தது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு மரியாதை வசதியை பொறுத்து தான் வருகிறது என்று சொன்னால் இந்த காலத்தை எப்படி நாம் பொற்காலமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அது போதாத காலமாகத்தான் இருக்கும். நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுங்களா? தயவு செய்து குழந்தைகளுக்கு செல்லம் கொடுங்கள், செல் மட்டும் கொடுக்காதீர்கள். செல்லம் கொடுங்கள். ஏன் தெரியுங்களா? காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறானோ இல்லையோ செல்லு விளக்குறான், பாத்ரூம்ல உட்கார்ந்து ஸ்டேட்டஸ் பாக்குறான் சார்.
உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னு செய்தியை மட்டும் இங்க போட்டோ போடாதீங்க. சாமி போட்டாவை என்ன இவன் பாத்ரூம்ல உட்காந்து பார்க்கறான். பார்க்க வேண்டிய இடமா அது சவுண்டா வேற. அது யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஸ்கிரீன் பொன்மகளே தேவியம்மா அப்படின்னு பாட்டு வேற. எங்க உட்காந்துட்டா பொன்மகளே தேவியம்மா பாக்குறது நான் கேட்கிறேன். உட்காந்து அங்க உட்காந்துட்டு முருகனுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறான் காலையில 5:30 மணிக்கு. எங்க பால் மணக்குது பழ மணக்குது பழனி மலை. அது மணக்கிற இடமாடாது, அது மணக்கிற இடமாடா அன்பிற்குரியவர்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், படைத்தவனை நாம் குறை சொல்ல முடியாது, கருவிகளை நாம் குறை சொல்ல முடியாது, பயன்படுத்துகிற நம் கைகளில் தான் குற்றம் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அவர் சொன்னார்ல, வாட்ஸ்அப்ல தானே மெசேஜ் போட்டீங்க, வாட்ஸ்அப்ல தானே லொகேஷன் அனுப்புனீங்க, வாட்ஸ்அப்ல தானே தம்பியோட நம்பர் அனுப்புனீங்க. எல்லாம் பத்திரமாக வந்து சேர்ந்ததும் போன்னால தான், பத்திரமாக போறதும் போன்னால தான். ஆனா என்ன தெரியுமா, சில நேரங்கள்ல பத்திரமே போயிருது. அதுதான் பிரச்சனையா இருக்கு. பத்திரமே போயிருது அப்படின்னா அன்பு குழந்தைகளே, தயவு செய்து மொபைல்ல விளையாடாதீங்க. தயவு செய்து உங்க குழந்தைகளை மைதானத்துல விளையாட விடுங்க. ஏன் தெரியுங்களா, மைதானத்தில் விளையாண்டால் உங்கள் குழந்தைகளின் உடலும் ஆடைகளும் மட்டுமே அழுக்காகும். ஆனால் அதே குழந்தை மொபைலில் விளையாண்டால் அவர்கள் வாழ்க்கையே அழுக்காகும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. தம்பி சொன்னா பாருங்க, நாம பேசணும் குழந்தைகள்கிட்ட, என்ன படிக்கிற, சாப்பிட்டியா, என்ன வேணும், வா அப்பா கூட பேசு, அப்பா நடந்துட்டு வரேன் நீ வா, கொஞ்சம் தூரம் பேசிட்டு நடந்து போவோம், அப்பா பைக்ல வெளியில போறேன் நீ வரையா, கூட்டிட்டு போங்க பேசுங்க. நாம் தர வேண்டிய அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் முகநூலில் தெரியாத ஒருவர் தருவதால் தான் அவர்கள் மீது அவர்களுக்கு அரவணைப்பு ஏற்பட்டு தவறான பாதைக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அந்த காலத்தில் உறவுகளின் மீது நம்பிக்கை இருந்தது. நான் இன்னைக்கு எதையும் புதுசா நான் தீர்ப்பா சொல்லல, தம்பி பேசின ஒரு விஷயத்தையே தீர்ப்பா சொல்றேன். சார், ஒரு காக்கை செத்து போனால் அடுத்த நிமிடம் 1000 காக்கைகள் அங்கே கூடுகின்றன. அந்த காக்கையை எடுத்து நாம் அப்புறப்படுத்தி ஒரு குழி தோண்டி புதைக்கலாம்னு எடுக்க போனா நம்மளை கொத்த வருது சார், விட மாட்டேங்குது. ஏன் தெரியுங்களா, கொஞ்ச நேரம் எல்லா காக்கைகளும் கூடி கரைந்து 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 தன் கண்ணீரை, தன் அஞ்சலியை, தன் குரலால் அந்த இறந்து போன காக்கைக்கு பதிவு செய்து விட்டு பிறகு கலைந்து செல்கின்றன. ஆனா நம்ம ஊர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான்னு வைங்க, ஏழவு விழுந்துருச்சுன்னா அட்டனன்ஸுக்கு வராங்க சார் பல பேர். உண்மையா சொல்லுங்க, அடக்கருமோ, நல்லதுக்கு போகலினாலும் கெட்டதுக்கு போய் தொலைணும், போ கையை கொடுத்துட்டு வா, போனதே போனா கையை எடுத்துட்டு வந்துரு, இல்லாட்டி நாளைக்கு சபையில மானம் கெடுத்துருவான் அவன். யோசிச்சு பாருங்க, ஆண்கள் தான் ஒரு காலத்துல எப்படி கேட்பாங்க, இப்படி அப்படின்னா என்னங்க அர்த்தம், உன் துக்கம் அல்ல பங்காளி, உன் துக்கம் அல்ல மாப்பிள்ள, அது எங்கள் துக்கம் என்று அவன் கரம் பற்றி அவன் துக்கத்தை தன் துக்கமாக ஏற்றுக்கொள்வதுதான் அந்த கரம் பற்றுவது. இப்ப பெண்கள் என்ன, முந்தானைக்கு டச்சிங் வந்தாச்சு, அங்க இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு என்னங்க, போறா தினமலர் பேப்பர் 4 வாங்கி போட்டிருக்காங்க, படிக்கிறா, தாத்தா போயிட்டாரு, ஆமா அதுக்கு தானடா வந்திருக்க, அப்புறம் என்னடா போயிட்டாருன்னு ஒரு இழுவை வேற. போக வேண்டிய வயசு இல்லை, அவருக்கு 101 வயசாயிருக்கு. இவன் ஏதோ ஒரு கருமத்தை பேசணுமேன்னு போக வேண்டிய, அப்ப எந்த வயசுல போவாரு, இல்ல எந்த வயசுல ஒரு ஆறுதல் சொல்றதுதான். தைரியமா இருங்க, நல்லா வாழ்ந்திருக்கார் மனுஷன், அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைப்போம்னு, அந்த வழி அனுப்பி வைப்போம்னு சொல்றானே தவிர வழி அனுப்புகிற வரை அவன் வழித்துணையாக கூட காடு வரைக்கும் வர்றதில்லை சார். இங்க உடம்பை எடுத்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்கன்னா இது இந்த பக்கம் காட்டுக்கு போச்சுன்னா அவன் இந்த பக்கம் பைக் எடுத்துட்டு ஓடிடுறானே. என்ன சார் வாழ்க்கை, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்கு, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒற்றுமை ஒரு காலத்தில் ஓங்கி இருந்தது. ஆனால் வர வர
வளர்ச்சி என்கிற பெயரில் வளர வளர இந்த ஒற்றுமையின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதாகவே இந்த மன்றம் கருதுகின்ற காரணத்தால் ஒன்றுபட்டு வாழ்ந்த வாழ்க்கை எல்லோரும் ஓர்குலமாய் எல்லோரும் ஓர் குடும்பமாய் ஒருவர் கண்ணிலே அழுகை வந்தால் 10 பேரின் கண்களிலும் அழுகை வந்த காலம் என்பது என்றைக்குமே பொற்காலமாக இருக்கிறது. சார், கீழே விழுந்துட்டா நம்ம முன்னாடி ஒரு விபத்து நடந்ததுன்னா ஐயோ அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு, மச்சி ஓடு 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 ஓடு. சார், நாங்க எப்பொழுதுமே இரவு நேரங்களில் தான் பயணிக்கிறோம். எத்தனை விபத்துகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆனால் அத்தனை விபத்துகளையும் தாண்டி நாங்கள் நலமுடன் ஊர் சேர்வதற்கு காரணம் இப்படிப்பட்ட கோவில்களாகிய புண்ணிய பூமிகளும் உங்களை போன்ற தமிழ் ரசிகர்களினுடைய கைதட்டல் என்கிற ஆசீர்வாதங்களால் தான் நாங்கள் நலமுடன் சுற்றி கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுங்களா, அப்படி கீழே விழுந்துட்டான்னு வைங்கள, தங்க போய் பாரு சாமி, மாமாவுக்கு தண்ணி கொடு, எழுப்பிடு அப்படின்னு ஆளுக்கு ஒருத்தரை பாதுகாத்தாங்க, கவனிச்சாங்க, யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், கீழே விழுந்த உடனே செல்லுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, டச்சு போயிருச்சா இல்ல ஸ்கிரீன் கார்டு மட்டும்தான் உடைஞ்சிருக்கான்னு பாருங்கிறானே. பொருட்களை அவங்க சொன்னாங்க பாருங்க, பொருட்களை நேசிப்பதில் தவறில்லை, ஆனால் பொருட்கள் ஒன்று போனால் ஒன்று வரும், ஒன்று போனால் ஒன்று வரும். ஆனால் உறவுகள் போய்விட்டால் மீண்டும் வாழ்க்கையில் பெற முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை. பொருட்களின் அருமை உணர்ந்து வாழுகிற இந்த காலத்தை விட உறவுகளின் உரிமையும் உறவுகளின் பெருமையையும் அறிந்து வாழ்ந்த அந்த காலமே என்றைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலம். அந்த கால வாழ்க்கையை வாழ இந்த காலத்திலும் முயல்வோம் என்று சொல்லி எளிய எங்களை ஏற்றமான இடத்தில் அமர வைத்து எங்களை பெருமைப்படுத்திய அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக இதய நன்றிகளை காணிக்கையாக்கி இன்னும் ஒரு நல்ல நாளில் நாங்கள் அனைவரும் உங்களை சந்திக்கும் வரை விருப்பம் இல்லாமல் அனைவரும் விடைபெறுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.